இந்த வழக்கை பொறுத்த மட்டும் முன்ஜாமீன் மனுக்களும் கூட மத்தியானத்துக்கு மேல விசாரணைக்கு வர இருக்குது. அந்த வழக்குகள் எப்ப எடுக்கப்படும் சார்? அது எப்படி விசாரணை இருக்குன்னு ஏதாவது அது வந்து சிங்கிள் பெஞ்ச் முன்னாடி வருது. அது சம்பந்தமா நம்ம கருத்து சொல்ல முடியாது. இல்ல மேட்டர் பெண்டிங் சப்ஜுடிஸ் பிஃபோர் தி கோர்ட், நம்ம அது சம்பந்தமான கருத்துக்கு சொல்ல முடியாது. இப்போதைக்கு பொதுவான உத்தரவு, அதே போல சிபிஐ மனுவை, அந்த கோரிய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. வேற ஏதாவது குறிப்பிடத்தகுந்த விஷயம் இந்த இதுல ஏதாவது இருக்குதாங்க சார் சொல்லக்கூடிய அளவு? காஸ் ஆஃப் டெத் வந்து உடனே நடந்திருக்கு. அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து உடனே ஓவர் நைட்டில் பண்ணியிருக்காங்க. அது ப்ரீமினரி ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபுல் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது டைம் எடுத்து பண்ணலாம். பட் ஆனால் ஏன் ஓவர் நைட்டில் பண்ணாங்கன்னு தெரியல. இதுக்கு மேலே எவ்வளோ மேசி ஆக்சிடென்ட்லாம் நிறைய நடந்திருக்கு. ஒரு மார்னிங் ஹவர்ஸில் அந்த மாதிரி கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஏஆர் ரிப்போர்ட் என்னன்னு யாருமே பப்ளிக்கும் தெரியாது, ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் நிறையா பேருக்கு வந்து டவுட் இருக்குது. நிறையா பேர் ஸ்டாம்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இனிமேல் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுன்னு தெரியல. பட் ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஓவர் நைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து பப்ளிக்குக்கும் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் ஒரு ஒரு டவுட், ஒரு அவேர்னஸ் கிளம்பியிருக்கு. அதையும் என்கொயரியெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போ அது தொடர்பாக ஏதாவது உத்தரவுகளோ இல்லை ஏதாவது வழிகாட்டுதல்களோ கொடுத்து நீதியரசர் ஒரே வாரத்தில் சொன்னது என்னன்னா, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் 1 வீக் தான் ஆச்சு சார், இப்போ போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இதில் வந்து திருப்தி அடையாத பட்சத்தில் நீங்கள் வந்து பிரின்சிபல் பெஞ்சில் நீங்கள் வழக்கு தொடுக்கலாம். இது உங்கள் சிபிஐ என்கொயரி கேட்டதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த 1 மேன் கமிஷன்லேயும் போலீஸ் வந்து த்ரெட்டனிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கையிலே போலீஸ் பேக்கெண்டில் வந்து த்ரெட்டன் பண்ணுற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வைரலாகி வந்துச்சு. அதையும் மாண்பு நீதியரசர்கிட்ட நம்ம வழக்கறிஞர்கள் சொன்னாங்க. அதுக்கு சொன்னாங்க, அதான் சார் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு ப்ராப்பர் ரெகுலேஷன் இல்லைன்னா சிபிஐக்கு தாராளமாக நீங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க. அது இப்போ இன்னைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எந்த ரேரியோ மற்ற விஷயங்கள் எது நடக்கூடாது, இந்த மாதிரி ஸ்டாம்பிங் நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்டிங் ப்ரொசீஜர் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண சொல்லி ஸ்டேட்டுக்கு